விரைவில் என் மனைவி குழந்தைகளுடன் எடுத்த குடும்ப போட்டோவை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். மற்றவை அடுத்த கடிதத்தில் எழுதுகிறேன். இப்படிக்கு உன் மன்னிப்பை வேண்டி சரவணன். என்னடி இது? சரவணன் கிடந்து உருகுன விட்டாம ரிட்டு கடை அல்வா. நான் சொல்ல கேட்டியா நீ? இப்ப பாரு, மீனாட்சியை தூக்கி போட்டு நான்சியை கட்டிட்டு போயிட்டான். இப்ப என்ன பண்ண போற? நல்லா வச்சானா ஆப்பு? மைனா சும்மா ரீ. நீங்க சும்மா இருங்கம்மா. எத்தனை பேர் எப்படி தடவை சொல்லிருப்போம், ஒரு தடவை கேட்டிருக்க அந்த பிள்ளை. யானை தெரியுமா? யானை. அதுக்கு அடுத்து நீதான். இல்ல, இது உண்மையா இருக்காது. என் சரவணனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. இன்னும் நம்பதான் பாத்தீங்களா அந்த பிள்ளை? நான் நம்ப மாட்டேன். இது உண்மையா இருக்காது. மீனாட்சி, இது உண்மையா இருக்காது. நான் நம்ப மாட்டேன். என் சரவணனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது. வா, ரூம்குள்ள போய் சரவணன் பைத்திய மாதிரி திரி. உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது. மீனாட்சி, 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 மீனாட்சி. மைனா, தண்ணி எடுத்துட்டு வா போ. மீனாட்சி, ஐயோ மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி, 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 எந்த மீனாட்சி? மீனாட்சி, எழுந்து கண்ணை திறந்து பாரு மீனாட்சி. மீனாட்சி, பாத்து மீனாட்சி, மெதுவா. பார்த்து பார்த்து உட்காருமா. மைனா, நீ இவ கூடவே இரு. என்ன? சரிம்மா. ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரவாமா? வேணாம்ப்பா. அப்பா வெளியில இருக்கேன், ஏதாவதுன்னா கூப்பிடு. பாத்துக்கடா. சௌந்தர்யா, என் கூட வா. ஐயோ, இவரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ரெஸ்ட் எடுமா. மைனா, பாத்துக்கோ. மீனாட்சி, எதையும் நினைக்காம கொஞ்சம் தூங்கு மீனாட்சி.